இவ்விதமாக பாரதத்தில் ஒரு பாகமாகிய பவளக்குடியால் திருமணம் என்ற நாடகத்தை நிலைநாட்டியுள்ளோம். அண்டர்கள் பதங்கு தேவராதியாய் பார்வதிக்கு மண்டலம் போற்று மகனாய் மகிழ்விய உதித்த தேவா துண்டந்தூர் வாசங்கங்கள் உரைத்திட்ட நாடகத்தை கொண்டருமாட வேண்டி துணையது அருகுவாயே மங்காத உலகம் போற்று மாதுகளை வாடி தாயே அங்காரம் மன்னன்னை அடுத்து நாடகம் பாட தங்காமல் ஒளி வந்துடரையன் நாவி குந்தி தங்காத உழவர் கார காட்டுவாய் கைவிதாயே. இந்த பவளக்குடியால் திருமணத்திலே தென்மதுரை அரசு ஆண்டருளியே அல்லி மகாராணி வருவதம் காண்க. இந்த ராஜ சபையை தர்பாரில் நட்டு வருகிற போது என்னுடைய பெயரோ அல்லி மகா என்று தெரிந்து கொண்டாயா? ஏண்டி இந்த அண்ணியுடைய பெயரை சொன்னால் அண்ட சராசரம் 24 புகழும் என்னை கேட்ட மாதிரத்தில் எப்படிப்பட்டவர் இருந்தாலும் இந்த அண்ணியுடைய பெயரை கேட்டா அண்ணியோட பேரை சொன்னா அண்ணியோட பேரை சொன்னா அந்த தரக்கு வந்தாலும் அண்ணியோட பேரை சொன்னா அந்த தலை பத்திரமா
தெம்மதுராபுரி ஆண்டு வரக்கூடிய மகப்புள்ள அள்ளியுடைய பேரை சொன்னான். அள்ளியுடைய பேரை சொன்னால் அருந்த தலை கொக்கிருக்கும். அப்படி இருந்தாலும் என் தந்தை யாரு, நான் எந்த நாட்டை சேர்ந்தவள், என்னுடைய பெயர் என்ன, நான் எதற்காக வந்திருக்கேன்? அடி ஐயா ஐயர பாண்டியனுக்கு அதிகார பாண்டியன் என்னுடைய தந்தை. மூவாயிரம் பாண்டியனுக்கு முதலான பாண்டியன். சில நாட்களாக என் தந்தைக்கு ஆனா குழந்தை இல்லாமல் இருந்தனாலே என் தந்தை போகாத நதி இல்லை, கும்பிடாத கோவில் இல்லை. ஆனா அரும்பாடுபட்டு வரத்திலே பிறந்த என் பேரு அள்ளி மகாராணி. தாஜ்மஹலா அப்படி அள்ளி ராணி பெற்றெடுத்து என்னை எப்படி வளர்த்தினார்? என்ன மாறான என்ன மணி மேல பழக்கா அடியா செங்கமா அடியா செங்கமா என்ன தோரா யார கட்டா பல நாட்களாக என் தந்தைக்கு புத்திர பாக்கியமே இல்லாம இருந்தார். அப்படி இருக்கும்போது நான் மரத்திலே பிறந்த அள்ளி மகாராணி இன்று தெம்மதுராபுரி ராஜத்திலே இந்த 56 தேசத்தை ஆண்டு வரக்கூடிய பாண்டிய மகாராஜனுக்கு ஒரே பெண்ணாக பிறந்தேன். அப்படி ஒரே பெண்ணாக பிறந்து
என் தந்தை பாண்டிய மகாராஜன் மாறால என கட்டி மடிமை நிலைப்பிறக்கினார். தோளால என கட்டி துடைமை நடைப்பிறக்கினார். சீரும் சிறப்பாக பேரும் பெருமையோட என்னை பெருமைக்கு ஆளாக்கி என் தந்தை அப்படி பிறந்து ஆண்பத்தினுடைய இல்லாம என் தந்தை இந்த தெம்மராபுரியே அடித்தமரீரா தலைவர்களே, தெம்மதுராபுரி தகுதியோடு ஆண்டு வரக்கூடிய பாண்டியனுடைய மகளாகி என் பேர் அள்ளி மகாராணி. அள்ளி மகாராணி சாதிமார்களா? ஆனா ஒரே இருக்கிறை இல்லையா? அப்படி தெம்மதுராபுரிக்கு நான் அள்ளி மகாராணி இருந்தாலும் எனக்கு தாலி ஏற்ற மனம் யார் தெரியுமா? அந்த பாவியை கண்டால் பாவி சண்டால துரோகி. ஆனா இப்படியேப்பட்ட ஒரு வன்மை படைத்தவளை இந்த அள்ளி மகாராணியை என்ன மாலையிட்ட மன்னன் யார் தெரியுமா? குருநாட குருகரம்மா அடிய குருகரம்மா குருநாடு குருகுலம் குந்திமக்கு ஐவர்கள் அந்த பாவியாகி குந்திமத்திலே பிறந்த கண்டுவிட்டால் என் கத்திக்கு அப்படியே எறையாக்கி விடுவேன். அந்த பாவியாகி சொண்டப்படும் பாதகம் மாலையத்தில் நாள் முதலாக. ஆனா என்னை விட்டு இப்ப எத்தனை தினம் ஆச்சு தெரியுமா? அந்த பாவியாகி அர்ஜுனனை திருமாங்கலம் முடித்து அந்த பாவைக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டது. ஆமா, அவருக்கா? ஏய், ஏதாவது எக்கச்சக்கம் தெரிவித்தால் என் கத்தைக்கு எரிய கொடுத்தாக்க. அந்த பாவியாகி அர்ஜுனனை கண்டுவிட்டால் என் கைதத்தில் இருக்கக்கூடிய கத்தைக்கு ஒரே. ஆனா என்னுடைய மகனாகியே சண்டால படும்பாவி துரோகி அந்த பாவி அப்பன் சொல்வதற்கு வெக்கமா இருக்கிறது. ஆனா
பஞ்சனிலே படைத்து வருகிற போது ஆனா என்ன அறியாமல் அரவணையிலே நித்திர அடைந்திருக்கிற போது அந்த பாவியாகிய அர்ஜுனன் திருட்டு தாரிக்கு நான் தந்தாலும் சாதிவார்களே காவல் வைத்து அரமனையிலே படுத்திருக்கிற போது அந்த பாவியாகி அர்ஜுனன் எப்படி வந்து எனக்கு திருமணம் முடித்ததே தெரியவில்லை. எங்களுக்கும் தெரியாத போச்சாமா எப்படியம்மா? அந்த நேரத்திலே என்னுடைய அண்ணன் ஆகிய மாயக்கண்ணன் அம்மா எத்தனை இருந்தாலும் ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஒரு ஆணவனுக்கு அடுவதானே. ஒரு பெண்ணாக பிறந்தால் ஒரு ஆணவனுக்கு அடுவதான். எப்ப திருடு தலை கட்டினானோ அண்ணவனை கணவன் ஏற்றுக்கொள் அப்படி என்று என்னிடத்தில் வாக்குவாதம் செய்து அண்ணவனை திருமணம் முடித்தார். ஆனா அந்த பாவியாகி படும்பாவி துரோகி சண்டாளன் படும்பாவி என்னை விட்டு எத்தனை நாட்களாக தெரியுமா? பள்ளியா அடி 10 நகர் ஆத்திட என்னை விட்டு பிறந்து இதோடு 5 வருஷம் ஆகிவிட்டது. என்னுடைய மகனாகி முனீந்திரன் 5 வருடம் ஆகிவிட்டது. என்னுடைய பாலகனை பெற்றெடுத்து இன்றோடு 5 வருஷம் முடிந்து விட்டது. அந்த பாவியாகி சண்டாள படம்பாவி சந்திரன் கூட தெரியாது. என்னுடைய மாலைக்கு எப்படியாவது வந்து விட்டால் என் கைதத்தில் இருக்கக்கூடிய கத்தியாலை கட்டத்தில் வெட்டி விடுவேன்.